என்னுடைய ஆளுநர் நீங்கள் இந்த ஆளுநர் தாவிக வந்து இல்ல, அதாவது நான் உங்ககிட்ட வந்து தனித்து இந்த கூட்டணி போட்டியிடுகிறது என்று நான் சொல்லலை. ஏன் சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா, பல தலைவர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆதரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், என்னோடு பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு அரசியல் கட்சிகள். ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 6ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற கடைசி நாள் வரையும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் கூட்டணிகள் மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் நான் சொல்லிட்டேனே. வேல்முருகன் ஆகிய நான் தாவாக்கோடு தனிப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் இப்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அரசியல் தெரிந்து கொள்ளட்டும், மக்களுக்கு பணியாற்றட்டும், மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசட்டும், மக்களுக்காக வாதாடட்டும், மக்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கட்டும். அவர் ஒரு கட்சி தமிழர். அவர் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சியை தொடங்கிய முதல் நாள் அவரை வரவேற்றவர் வேல்முருகன் தான். முதல் அறிக்கை என்னுடைய அறிக்கை தான். ஆனால் சமீப காலமாக அவருடைய கூட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடற்ற இருக்கிற நிலைகள், இதையெல்லாம் குறித்து தான் அவர் முதலில் ஒரு பண்பட்ட தொண்டர்களை, ஒரு பண்பட்ட அரசியல் கட்சியாக அதை உருவெடுக்கட்டும். அவர் அதுமாரி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி எங்களை கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்போது வேணுமாலும் சந்திக்கலாம் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கட்டும். அதற்கு பிறகு அதை குறித்து நீங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் செய்கிறேன். இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கோடு கூட்டணியா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.